விஜய்க்கு வந்து புரோகிராம் பண்ணாம பேச வைக்க முடியாது. கையில பேப்பர் இல்லாமயோ, எழுதி குடுக்காமயோ, விஜயை வந்து ஒரு பிரஸ் மீட்ல திடீர்னு யாரும் இல்லாம, தனியான ஒரு விஜய்ட்ட நீங்க அரசியல பத்தி பேசுனீங்கன்னா, அவர் வந்து ஒரு தாவேக்கா பசங்க எப்படி ட்விட்டர்ல பேசுறாங்கல்ல, ஸ்பேஸ் போட்டு பேசுறாங்கல்ல, அப்ப அவங்களோட அறிவு எந்த அளவு இருக்கு. அவங்களுக்கு தெரியல அப்படி பேசக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம பேசினா எக்ஸ்போஸ் ஆயிருவோன்ற அறிவாவது விஜய்க்கு இருக்கு. நம்மளா பேசினா எக்ஸ்போஸ் ஆயிருவோம். நம்மளோட ஒரிஜினல் அறிவு தெரிஞ்சிரும்ன்றதுனால, விஜய் வந்து நிறைய பேரை சந்திக்கிறத அவாய்ட் பண்றாரு. விஜய் வந்து எந்த அளவுக்கு இவர்கள் நான் நேத்து கூட சொல்லிட்டு இருந்தேன். விஜய் இன்னும் நிறைய மேடைகள்ல பேச பேச அவருக்குன்னு இருக்கிற அந்த அந்த ரசிகர் பட்டாளமே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா விஜய் த மோர் ஹி ஸ்பீக்ஸ் த மோர் ஹி வில் பி எக்ஸ்போஸ்ட். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதனாலதான் விஜய் என்னமோ ஒரு பொக்கிஷம் மாதிரி அப்படியே இந்த பாதுகாத்து வச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம நாங்க தான் இப்ப கூட ஒரு இன்னொரு ஃப்ராடு சேர்ந்திருக்கு. ஆதவ அர்ஜுனான்னு ஒரு ஃப்ராடு, ஒவ்வொரு கட்சியா போற ஃப்ராடு. அந்த ஃப்ராடு, புசி ஆனந்த் என்கிற அந்த அப்பாவி, இது எல்லாமே சேர்ந்து இவரை இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை நாள் தான் மறைச்சு வைக்க முடியுதுன்னு பார்ப்போம்.